வணக்கம். நான் மகேந்திரன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, +2 முடிச்சுட்டு யாருக்கெல்லாம் எலக்ட்ரிக்கல், அப்புறம் கரண்ட், அப்புறம் மோட்டார் இது மேலெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கலாம். ஆர்வமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் என்னெல்லாம் படிப்பீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் பேசிக்கான விஷயங்கள் சொல்கிறேன். இன்டெப்த்தாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் சொல்கிறேன். இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா மின்சார உற்பத்தி, அதாவது கரண்ட் ப்ரொடக்ஷன், அப்புறம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி படிப்பீங்க, பவர் எலக்ட்ரானிக்ஸு இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட்லலாம் வேலைக்கு போகலாம் அப்படின்னா, இபி அண்ட் பவர் ஸ்டேஷனுக்கு போகலாம். அப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷனில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். ரினியூபிள் எனர்ஜி மூலமாக பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். அப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் எல்லாமே, பவர் பிளான்ட் அப்படிங்கிறது மின்சார உற்பத்தி பண்ணுற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான துறைகள். அதே மாதிரி ஐடி துறையிலையும் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஐடி ரிலேட்டடான கோர்சஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா ஐடி சாஃப்ட்வேர் துறைக்கும் நம்ம போய்க்கலாம். ஓகே, இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இப்போ ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் உங்களுக்கு எத்தனை போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோட உற்பத்தி எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்கிறதும் நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட நீடு, ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது? மோட்டார் இருக்குது, பேட்ரி இருக்குது, ஒயரிங் சிஸ்டம், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், இதுதான் இருக்குது. கன்வென்ஷனல் டைப்லேருந்து எல்லாம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துருச்சு. அப்போது இனி வரும் காலத்தில் இன்னும் அதிகமாக தான் ஆகும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட நீடு வேணும். அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை ரன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் வேணும், பவர் வேணும். அப்போ பவர் ப்ரொடக்ஷன் பவர் பிளான்ட்டில் பவர் ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணி தான் ஆகணும். பவர் பிளான்ட் கவர்மெண்ட் வந்து அதிகம் பண்ணி தான் ஆகணும். அப்போது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட நீடு அதிகமாகும். இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவுமே பவரோட நீடு, அதாவது கரண்ட்டோட நீடு வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் சரியாக இருப்பாங்க. இதை நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சக்சீட் ஆகிக்கலாம். இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு ஆர்வத்தோடு நம்ம அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய வழிகள் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, என் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபீஸ் கன்செஷனோட ஜாயின் பண்ணிக்கலாம். என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன். சரிங்களா? இது யாருக்காச்சும் பயன்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நான் சப்போர்ட் பண்ணுறேன்.